Hi students, good morning. Today 12th standard computer science chapter 2. Chapter 2 Data Abstraction. Data Abstraction Introduction. Data abstraction is a powerful concept in computer science that allows programmer to treat code as objects, for example car object, pencil object, people objects, etc. Programmer need not to worry about how code is implemented. They have to just know what it does. அதாவது அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு கோடாக வந்து பார்க்க மாட்டாங்க. அந்த ஒவ்வொரு கோடையும் ஆப்ஜெக்டாக பார்க்குறாங்க. இப்போ கார் அப்படின்னா கார் ஒரு ஆப்ஜெக்ட், பென்சில் ஒரு ஆப்ஜெக்ட், ப்ரோக்ராமர்னால் அவங்க வந்து பீப்புள் ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ப்ரோக்ராமர் வந்து வரி பண்ணிக்க தேவையில்லை. எப்படி இந்த கோடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு, என்ன இந்த கோட் ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் போதும். This is especially important when several peoples are doing a project. Here, project refers to the programming. With the data abstraction, your group members won't have to read through every line of your code to understand. They can just assume that it works. அதாவது இப்போ ஒரு ப்ராஜெக்டை செய்கிறோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு ப்ரோக்ராமருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது கிடையாது. எப்படி இது வந்து ஒர்க் ஆக போகுது அப்படின்னு இதோடைய ஒர்க் என்ன அப்படின்றத தெரிஞ்சிருந்தால் போதும். Abstraction provides modularity. Modularity means splitting a program into many modules. Classes are the representation for abstract data types. ADT. 2.2 Abstract data types. Abstract data type is a type for object whose behavior is defined by a set of values and a set of operation. The definition of ADT only mentions what operation are to be performed, but not how this operation will be implemented. It does not specify how data will be organized in memory and what algorithms will be used for implementing the operation. It is called abstract because it gives an implementation independent view. Definition: the process of providing only the essential and hiding the details is known as abstraction. அதாவது அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்றது வந்து என்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு தேவையில்லாத டீட்டெயில்ஸை வந்து மறைச்சி வைக்கிறதுக்கு பேர் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படி வந்து ஒர்க்காக போகுது அப்படின்னு தெரிஞ்சால் போதும். அதை எப்படி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தேவையில்லை. அதே மாதிரி மெமரிக்குள்ளே எப்படி ஸ்டோர் ஆக போகுது, என்ன அல்காரிதம் உள்ளே யூஸ் பண்ண போகிறாங்க, நம்மளுக்கு தேவையில்லாத அன்வான்ட் மெசேஜஸை வந்து எடுத்துகிட்டு என்ன நம்மளுக்கு எசென்ஷியலோ அதை மட்டும் கொடுக்குறதுக்கு பேர் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். You can see that these definitions do not specify how these ADTs will be represented, how the operation will be carried out. There can be different ways to implement an ADT. For example, the list ADT can be implemented using singly linked list or doubly linked list. Similarly, stack ADT and queue ADT can be implemented using list. அதாவது இந்த இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்ற வந்து எப்படி வேணாலும் பண்ணலாம். இந்த ஏடிடிஸை நிறைய வேஸ் இருக்குது. லிஸ்ட்டு ஏடிடி, ஸ்டாக் ஏடிடி, கியூ ஏடிடி, இதெல்லாம் என்ன அப்படின்னா மெமரிக்குள்ளே என்ன ஃபார்மில் அது வந்து ஸ்டோர் ஆக போகுது, ஸ்டாக்குள்ளே கொண்டு போய் வைக்க போகிறாங்களா, கியூவில் வைக்கிறாங்களா, டபுள்யூ லிங்க்டு லிஸ்ட்டில் வைக்கிறாங்களா, இல்லை லிங்க்டு லிஸ்ட்டில் வைக்கிறாங்களா அப்படின்றது. டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் replicate how we think about the world. For example, when you want to drive a car, you do not need to know how the engine was built or what kind of material the tire was made of. You just have to know how to turn the wheel and press the gas pedal. To facilitate data abstraction, you will need to create two types of functions, constructors and selectors. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கார் ஓட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவை கிடையாது இன்ஜின் எப்படி செஞ்சுருக்காங்க, இந்த டயர் வந்து என்ன மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்மளுக்கு வந்து அந்த காரை வந்து திருப்ப தெரியுதா, பெடல் போட தெரியுதா அப்படின்றது மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. இதில் வந்து இப்போ இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனில் வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ், நெக்ஸ்ட் ஒன்று வந்து செலக்டர்ஸ். 2.3 Constructors. Constructors are functions that build the abstract data type. Selectors are functions that retrieve information from the data type.
அதாவது கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்றது வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை பில்ட் பண்ணுது. பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து கன்ஸ்ட்ரக்டர். அந்த இருக்கக்கூடிய டேட்டாஸை எடுத்து பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து செலக்டர். ஃபார் எக்ஸாம்பிள், say you have an abstract data type called city. This city object will hold the city name and its latitude and longitude. To create a city object, you would use a function like city is equal to make city name, lat, lon. அதாவது இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா சிட்டி அப்படின்றது நம்மளுடைய ஆப்ஜெக்டுடைய அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புடைய நேம் அப்படின்னா மேக் சிட்டி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கன்ஸ்ட்ரக்டர். அதில் என்னென்ன வாங்குகிறோம் அப்படின்னா நேம் என்ன, சிட்டியுடைய நேம் என்ன, அதோடைய லேட்டிடியூட் என்ன, லாங்கிடியூட் என்ன. To extract the information of a city object, you would use functions like get name of city, get lat of city, get lon of city. அதாவது இந்த 3 ஃபங்க்ஷனும் கெட் நேம் ஆஃப் சிட்டி, இந்த 3 ஃபங்க்ஷனுக்கும் பேர் வந்து செலக்டர் அப்படிங்கிறாங்க. மேக் சிட்டி அப்படின்றது வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஃபாலோயிங் சூடோ கோட் வில் கம்ப்யூட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சிட்டி ஆப்ஜெக்ட். டிஸ்டன்ஸ் city1, city2, lt1, lg1 equal to get lat of city1, get lon of city1. lt2, lg2 is equal to get ln of city2, get lon of city2. Return lt1 minus lt2 power 2 plus lg1 minus lg2 power 2. இந்த மேலே கொடுத்துருக்க கோடில் இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனில் வந்து 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. சிட்டி 1ன்னு ஒரு ஆர்குமெண்ட், சிட்டி 2ன்னு ஒரு ஆர்குமெண்ட்டு. இந்த கெட் லேட், கெட் லான் இந்த ஃபங்க்ஷன்லாம் என்ன அப்படின்னா செலக்டர். செலக்டர்னால் என்னென்னா ஏற்கனவே இருக்க நேமை நம்ம வாங்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரிட்டர்ன் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து இந்த கேல்குலேஷன் முடிஞ்சு என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணுமோ அதை ரிட்டர்ன் பண்ணும். lt1 அப்படின்றது வந்து சிட்டி 1உடைய லேட்டிடியூடும், lt2 அப்படின்றது வந்து சிட்டி 2உடைய லேட்டிடியூடும். அதே மாதிரி lg1 அப்படின்னா சிட்டி 1உடைய லாங்கிடியூடும், lg2 அப்படின்னா சிட்டி 2உடைய லாங்கிடியூடும். As you already know that constructors are functions that build the abstract data type in the above pseudocode. The function which creates the object of the city is the constructor. City is equal to make city name, lat, lon. Here make city name, lat, lon is the constructor which creates the object city. அதாவது இந்த மேக் சிட்டி அப்படின்றது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக நம்ம என்ன க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சிட்டி அப்படின்றதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். Selectors are nothing but the function that retrieve the information from the data type. Therefore, in the above code, get name of city, get lat of city and get lon of city are the selector because these functions extract the information from the city object. அதாவது சிட்டி ஆப்ஜெக்டை மேக் பண்ணியாச்சு, அதுக்குள்ளே இருக்க இன்ஃபர்மேஷனை எது மூலமாக வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 3 செலக்டர் கொடுத்துருக்காங்க. கெட் நேம் ஆஃப் அப்படின்னு சிட்டி அப்படின்னா அந்த சிட்டியோடைய நேமை வாங்குது. கெட் லேட் ஆஃப் சிட்டி அப்படின்னா அந்த சிட்டி எந்த லேட்டிடியூடில் இருக்குது அப்படின்ற வேல்யூவை வாங்குது. கெட் லான் ஆஃப் சிட்டி அப்படின்னா அது எந்த லாங்கிடியூடில் இருக்குது. அப்போ இந்த 3 ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு செலக்டர் ஃபங்க்ஷன். Now let us consider one more example to identify the constructor and selector for a slope. Read the double dash போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கமெண்ட். இப்போ டபுள் டேஷ் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது வந்து மேக் பாயிண்ட் ஆஃப் எக்ஸ், ஒய். அப்போ மேக் பாயிண்ட் அப்படின்றது ஒரு கன்ஸ்ட்ரக்டர், அதில் 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்னு ஒரு ஆர்குமெண்ட், ஒய்ன்ற ஒரு ஆர்குமெண்ட். அந்த ஆர்குமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ண வச்சுருக்காங்க. ரிட்டர்ன் எக்ஸ், ஒய். செலக்டர் எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் பாயிண்ட், return point of 0. Selector y coordinate of point, return point. Note: data abstraction is supported by defining an abstract data type, which is a collection of constructors and selectors. Constructor create an object bundling together different pieces of information, while selectors extract individual pieces of information from the object. அதாவது ஏடிடி அப்படின்றதில் வந்து கலெக்ஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் அண்டு செலக்டர்னு சொல்கிறாங்க.
கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனும் இருக்குது, செலக்டர் ஃபங்க்ஷனும் இருக்குது அப்படின்னா தான் அந்த டேட்டா டைப்புக்கு பேர் வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸை எடுத்து பண்டில் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செலக்டர் அப்படின்றது வந்து இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தேவையானதை மட்டும் அதை எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.